அனைவருக்கும் வணக்கம். அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கும். அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான், வேறு வேறல்ல. 5 பூதங்களின் தொகுப்பாகவே மனித உடல் இருக்கிறது. அண்டவெளியிலும் இந்த 5 பூதங்கள் தான் இருக்கின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற இந்த 5 பூதங்களின் தொகுப்பாகவே கோள்கள் அனைத்துமே அமைந்திருக்கின்றன. நமது உடலிலே எண்ணற்ற தாது உப்புக்கள் இருக்கின்றன. எண்ணற்ற உலோகங்களும் இருக்கின்றன. இதுவரையிலும் விஞ்ஞானம் கண்டுபிடித்த உலோகங்களை காட்டிலும் மேலான எண்ணற்ற உலோகங்கள் நமக்கு தெரியாமல் நம்முடைய தேகத்திலே மறைந்திருக்கின்றன. அதன்றியும் பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து புதிய வகையான உலோகங்களை உப்புக்களையும் உருவாக்குகின்றன. விஞ்ஞானத்தில் சொல்வதென்றால் ரசாயன வேதி மாற்றங்கள் என்று சொல்வோம். உப்பும் தண்ணீரும் சேர்ந்து ஒன்றை உருவாக்குகிறது. நெருப்பும் தண்ணீரும் சேர்ந்து ஒன்றை உருவாக்குகிறது. உலோகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து புதுவிதமான உலோகங்களை உருவாக்குகின்றன. மனித உடல் மட்டுமல்ல, சகல சீவராசிகளின் உடல்களும் இப்படிப்பட்ட ரசாயன சேர்க்கையினாலேயே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஒவ்வொரு கோள்களும் பலவிதமான உலோகங்கள் மற்றும் தனிமங்கள், உப்புக்கள் ஆகியவற்றை தன்னகத்தை கொண்டிருக்கின்றன. கதிரவனின் கிரணங்கள் அந்தந்த கோள்களிலே பட்டு பிரதிபலிக்கும் போது அந்த பிரதிபலிப்பின் பிரகாசம் என்பது பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து சீவராசிகளையும் தொடுகிறது. அப்படி பார்க்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து சீவராசிகளுக்கும் கோள்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை பற்றி நம்முடைய சித்தர் ஒரு மக்கள் தெளிவாக ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோளும் நம்முடைய உடலிலே எந்த வகையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது, அவை நம் உடலிலே நிகழ்த்தக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, ஜோதிட சாஸ்திரம் மற்றும் வானசாஸ்திரத்தின் அடிப்படையிலே தேகத்திலே நடைபெறக்கூடிய மாற்றங்களை எவ்வாறு கண்டறிவது, கோள்களை கொண்டு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது, கோள்களுக்கும் சுவைகளுக்குமான தொடர்பு என்ன, கோள்களுக்கும் திசைகளுக்குமான தொடர்பு என்ன, கோள்களுக்கும் நிறங்களுக்குமான தொடர்பு என்ன, இப்படி கோள்களோடு சம்பந்தப்பட்டு எண்ணற்ற விளக்கங்களை சித்தர் மக்கள் கண்டறிந்தார்கள். இவற்றையெல்லாம் ஜோதிடம் பற்றியதான நம்முடைய பதிவுகளிலே கொடுத்திருக்கிறோம். சிங்கப்பூரிலே இருந்து நேசகுமார் என்கிற தம்பி ஒரு மின்னஞ்சல் எழுதியிருந்தார். ஐயா, உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். சூரியன் என்பது வலதுகண் என்றும் சந்திரன் என்பது இடதுகண் என்றும் புரிந்திருக்கிறேன். மற்ற கோள்களுக்கும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி நீங்கள் சொல்லி இருப்பீர்கள் என்று முழுவதுமாக உங்கள் பதிவுகளை அலசி பார்த்து விட்டேன். என் கண்களுக்கு தென்படவில்லை. அது பற்றிய தனித்த ஒரு காணொளி காட்சியை கொடுத்து விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார். ஜோதிட பாடம் என்கிற பிரிவு பகுதியிலே கோள்களுக்கும் மனிதர்களுக்குமான தொடர்புகளை பற்றி விரிவாக நாம் சொல்லி இருக்கிறோம். சகோதரர் அந்த பதிவுகளை மட்டும் பார்க்கவில்லை என்று கருதுகிறேன். ஜோதிடம் என்று சொன்னாலே முகத்தை சுளிப்பதும் ஏதோ தீண்டத்தகாத ஒன்றை பார்த்து விட்டதைப் போல அருவருப்பாக நகர்வதுமாக ஞானம் தேடி பயணிப்பவர்களிடத்திலே ஒரு போக்கு இருக்கிறது. நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அந்த ஒன்று இல்லை என்கிற முடிவுக்கு பலரும் வந்து விடுகிறார்கள். ஜோதிடம் பொய்யல்ல, கோள்கள் பொய்யல்ல. இவற்றை கொண்டு நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஆராய்ந்து சொல்லிய விளக்கங்கள் பொய்யல்ல. நம்பினால் மட்டுமே எதுவுமே நமக்கு பயன் கொடுக்கும். நம்பாதவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இவை மூலம் கிடைக்காது. நேசகுமார் கேட்டுக்கொண்டபடியாக நாம் ஜோதிட பதிவிலே கொடுத்திருந்தாலும் கூட தனித்த பதிவாக கோள்களுக்கும் நம்முடைய தேகத்திற்குமான சம்பந்தங்களை பற்றி இன்றைய பதிவிலே பார்க்கலாம். சூரியன். இந்த சூரியனை கொண்டு உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் பிரகாசம் பெறுகின்றன. மற்ற கோள்களுக்கு தனித்த பிரகாசம் கிடையாது. கதிரவனின் கிரணங்கள் அந்தந்த கோள்களிலே பட்டு பிரதிபலிக்கும் போது அந்தந்த கோள்களிலே இருக்கக்கூடிய உலோகங்கள், உப்புக்கள், பாடானங்கள் ஆகியவற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள் பூமியை தொடுகின்றன. மனிதர்களை அவை தீண்டுகின்றன. மனித உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை தாக்குகின்றன. அது மட்டுமல்லாது மனிதர்களின் எண்ணங்களை, சிந்தனையை கூட தாக்குகின்றன. ஒவ்வொரு கோளும்
சகல உயிர்களிடத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. இந்த கோள்களின் இயக்கம் இல்லாது போய்விட்டால், குறிப்பிட்ட சில கோள்கள் இல்லாது போய்விட்டால் உயிர் இயக்கம் என்பது இல்லாது போய்விடும். மனித உடல் மட்டுமல்லாது சகல உடல்களுக்கும் உயிர் இயக்கத்திற்கும் இந்த கோள்கள் அவசியமாக சம்பந்தப்பட்டிருக்கின்றன. வேறு வேறு அண்டங்கள் என்பதாக கொண்டாலும் கூட அந்தந்த அண்டங்களிலேயும் கூட இது போன்ற ஒரு விண்மீன், அதாவது சூரியனை போன்ற ஒரு விண்மீன் பிரகாசை தருவதற்கு மற்ற பிரதிபலிப்புகள் மூலமாக உயிர்களை கட்டுப்படுத்தக்கூடிய கோள்கள் எல்லா அண்டங்களிலும் இருக்கின்றன. எல்லா உலகங்களுக்கும் இது பொதுவாக இருக்கிறது என்று சித்தர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள். அந்த வகையிலே சூரியன் என்கிற கோள் திசைகளிலே பார்க்கும் போது நடுப்பகுதியை குறிக்கிறது. சூரியன் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறது என்கிற காரணத்தால் திசைகளிலே அது நடுப்பகுதியை குறிக்கிறது. மனித உடலிலே வாதம், பித்தம், கவம் என்பதான 3 நோய் தத்துவங்களை பற்றி சித்தர்கள் சொன்னார்கள். அதிலே சூரியன் என்பது பித்தத்தை குறிக்கிறது. உடல் பாகத்தில் எடுத்து பார்க்கும் போது ஆண்களின் வலது கண், பெண்களின் இடது கண், வாய் மற்றும் இருதயம், நம்முடைய குரல், ஓசை வரக்கூடிய குரல், மூளை ஆகியவற்றை எல்லாம் இந்த சூரியன் கட்டுப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. இங்கே சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். இதன்றியும் சூரியனுடைய செயல்பாடுகள் அநேகமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தனித்தனியாக சொல்வதென்றால் ஒவ்வொரு கோளையும் பற்றி ஒரு நாள் முழுவதும் விளக்கிக் கொண்டே இருக்கலாம். அத்தனை விளக்கங்கள் பதிந்திருக்கின்றன. அடுத்தபடியாக நாம் உண்ணக்கூடிய உணவுச் சுவையிலே காரச்சுவையை சூரியன் குறிக்கிறது. சூரியன் சிவப்பு நிறத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. மனித உடலில் ஏற்படக்கூடிய பல வகையான நோய்களை போக்கிக் கொள்வதற்கு 6 சுவைகளை சரியாக பராமரிக்க வேண்டியது அவசியம் என்பதை சித்த மருத்துவம் போதிக்கிறது. இது பற்றியதான நம்முடைய பதிவுகளும் இருக்கின்றன. 6 சுவைகளிலே எந்த சுவை கூடினால் என்ன ஏற்படும் என்பதை பற்றியும் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு வகையிலே நம்முடைய உடலை பந்தப்படுத்துகின்றன. சூரியன் என்று சொல்லக்கூடிய கோள் இங்கே சொல்லியபடியாக நம் உடலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சந்திரன், இந்த சந்திரன் என்கிற கோள் தென்கிழக்கு திசையை குறிக்கிறது. வாதபித்த கவம் என்பதிலே கவத்தை குறிக்கிறது. ஆண்களின் இடது கண், பெண்களின் வலது கண், உடலில் இருக்கக்கூடிய திரவ உருவத்திலே உள்ள தாதுக்கள், மனம், மனதிலே உருவாகக்கூடிய எண்ண அலைகள் ஆகியவற்றையெல்லாம் சந்திரன் குறிக்கிறது. சூரியனை ஆத்மகாரகன் என்றும் சந்திரனை மனோகாரகன் என்றும் சொல்லுவதும் உண்டு. இந்த சந்திரன் என்கிற கோள் இனிப்பு என்கிற சுவையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. வெண்ணெய் நிறம் இந்த கோளுக்கான நிறமாக இருக்கிறது. நாம் பல சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை வாசிக்கும் போது சந்திரனை குறித்து பெரிதாக பேசி வருகிறோம். சந்திரன் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே மனத்தை குறிக்கக்கூடிய கோளாக இருக்கிறது. மனம் மற்றும் உடலை குறிக்கக்கூடிய கோளாக இருக்கிறது. மனதின் திறத்தை கொண்டே நாம் யோக வெற்றியை பெற்றாக வேண்டியிருக்கிறது. மனதை கட்டுப்படுத்தாத ஒருவனால் யோக வெற்றியை பெற முடியாது. மனதில் தான் நமக்கான பிரச்சனை இருக்கிறது. மனதில் தான் நமக்கான தீர்வும் இருக்கிறது. எனவே மனதை குறித்து தெளிவாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. மனதிற்கும் சந்திரகலை என்கிற வாசி ஓட்டத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. மனதை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் சந்திரகலை என்கிற வாசி ஓட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். சந்திரகலையை கட்டுப்படுத்துவதன் மூலமாக மனதை கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய மனம் என்பது சத்குருவாக மாறி அமைகிறது. அப்படி மாறி அமைந்த மனம் இதுவரையிலும் நமக்கு புரியாத பலவிதமான நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. எனவே மனமே குருவாகவும் மனமே குழப்பத்திற்கு காரணமாகவும் இருக்கிறது. குழப்பம் தீர்ந்த நிலையிலே மனம் குருவாகிறது. குழப்ப வயப்படும் போது புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மனமாகப்பட்டது உலக மாயையை தோற்றுவிக்கிறது. இதையே சித்தர் பெருமக்கள் ஜோதிடத்தின் வாயிலாகவும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். செவ்வாய், பெயரிலேயே செம்மை இருக்கிறது. சிவந்த நிறமுடைய கோள் என்றும் சொல்லப்படுகிறது. செவ்வாய் கோளிலே செம்மை நிறத்திலான மண் தாதுக்கள் அதிகமாக இருக்கின்றன. கதிரவனின் கிரணங்கள் செவ்வாய் கோளிலே பட்டு பிரதிபலிக்கும் போது அதிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் மனித உடலில் இருக்கக்கூடிய குருதியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. மனித உடலிலே குருதியின் தன்மை நல்லபடியாக இருப்பதோ அல்லது கெட்டுப்போய் இருப்பதோ இந்த செவ்வாய் என்கிற கோளை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. திசைகளிலே இந்த செவ்வாய் தெற்கு திசையை குறிக்கிறது. பித்தம்
என்கிற நோய் தத்துவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. இரத்தம், தசை நார்கள், வயிறு, முகம், தோள்பட்டைகள், மூத்திரப்பை, கருப்பப்பை, இடுப்பு, ஆசனவாய், சிறுநீரகம், ஆணின் விதைகள் மற்றும் எலும்பிலே இருக்கக்கூடிய மஜ்ஜை ஆகியவற்றையெல்லாம் இந்த செவ்வாய் என்கிற கோள் அதிகமாக பாதிக்கிறது. இந்த செவ்வாய் கிரகத்திற்கு பூமிகாரகன் என்றும் பெயர். இந்த செவ்வாய் என்கிற ஒரு கோள் ஒருவருடைய ஜாதகத்திலே சரியில்லாமல் அமைத்து விட்டால் அவர்கள் நித்திய நோயாளிகளாக இருப்பார்கள், பலவிதமான நோய்களுக்கு ஆளாவார்கள். அத்தனை சுலபத்திலே அவர்களுக்கு வந்த பிணிகள் தீராது. 6ஆம் பாவகத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டு விட்டால் பற்பல விதமான நோய்கள் ஏற்பட செய்யும். அதன்றியும் 6ஆம் பாவகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கோள்களை கொண்டு பலவிதமான உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுவது மற்றும் நோய்கள் ஏற்படுவதை பற்றியெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் அலசி ஆராய்கிறது. ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் இதை அஸ்ட்ராலஜிக்கல் டயக்னாசிஸ் என்று சொல்லுவார்கள். WHO என்று அழைக்கப்படக்கூடிய உலக சுகாதார அமைப்பிலே அஸ்ட்ராலஜிக்கல் டயக்னாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தை கொண்டு நோயறியக்கூடிய முறையை ஒரு மருத்துவ முறையாகவே அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. ஜோதிடம் பொய் என்று வாதிடக்கூடிய சில சகோதர சகோதரிகள் உலக சுகாதார நிறுவனம் அஸ்ட்ராலஜிக்கல் டயக்னாசிஸ் என்கிற பெயரிலே ஜோதிடத்தை கொண்டு நோயறிதல் என்கிற ஒன்றை ஒரு மருத்துவ முறையாக அங்கீகரித்திருப்பதை கவனத்திலே கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். செவ்வாய் என்கிற கோள் தோற்பு சுவையோடு சம்பந்தப்பட்டது. இது சிவப்பு நிறத்தோடு சம்பந்தப்பட்டது. குருதி நல்லபடியாக ஒருவருக்கு உற்பத்தியாக வேண்டும் என்றால் உணவிலே துவர்ப்பு சுவை தேவையான அளவு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இரத்த சோகை, குருதி பற்றாக்குறை என்று சொல்லக்கூடியவை எல்லாம் இந்த துவர்ப்பு சுவை குறைபாட்டின் காரணமாக ஏற்படுகிறது. துவர்ப்பு சுவையை தரக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் நல்லபடியாக குருதியை வேகமாக ஊற வைக்கக்கூடிய தத்துவத்தை கொண்டிருக்கின்றன. செவ்வாய்க்கோள் ஒருவருடைய ஜாதகத்திலே பாதிக்கப்பட்டிருந்தால் குருதி கெட்டுப்போய் பலவிதமான நோய்களுக்கு அது கதவுகளை திறந்து விடுகிறது என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். புதன், இந்த புதன் என்கிற கோளை புத்திகாரகன் என்று சொல்லுவார்கள். ஒருவருடைய புத்தி சிறப்பாக இருப்பதற்கு புதன் கிரகத்தினுடைய நல்ல சம்பந்தம் லக்ன பாவகத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த புதன் என்கிற கோள் வடகிழக்கு திசையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. வாதம் என்கிற நோய் பிரிவை சுட்டுகிறது. நரம்பு மண்டலம், மூளை, உணர்வு உறுப்புகள் மற்றும் தோல் ஆகியவற்றோடு புதன் கோள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. 6ஆம் பாவகத்திலே இந்த புதன் கோள் சரிவர சம்பந்தப்படாமல் கெட்டுப் போயிருந்தால் இங்கே சொல்லப்பட்ட தொல்லைகள் எல்லாம் ஏற்படும். அதன்றியும் உன்மத்தம், பைத்தியம் பிடித்தல், புத்தி கோளாறு, பேச்சு குறைபாடு ஆகியவை எல்லாம் ஏற்பட்டுவிடக்கூடும். இது உப்புச்சுவையை குறிக்கிறது, பச்சை நிறத்தை குறிக்கிறது. பசுமையாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் காடுகள், பசுமையான வயல்வெளிகள் ஆகியவை எல்லாம் இந்த புதன் கோளால் ஆளப்படுகின்றன. பசுமைக்கும் புதன் கோளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. புத்தி தெளிவாக இருப்பதோ புத்தி மந்தமாக இருப்பதோ இந்த புதன் கோளை கொண்டே அமைகிறது. வியாழன், குரு, பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய வியாழன் ஒருவருடைய ஜாதகத்திலே சரியாக அமையாவிட்டால் அவர்கள் நற்குணவானாக இருக்க மாட்டார்கள். வடக்கு திசையை இந்த வியாழன் என்கிற கோள் குறிக்கிறது. வாதபித்த கவத்திலே இது வாதத்தை குறிக்கிறது. கல்லீரல், மண்ணீரல் ஆகிய செரிமானத்திற்கு மிகவும் அவசியமான மிக மிக முக்கியமான உறுப்புகளை இந்த வியாழன் கோள் ஆட்சி செலுத்துகிறது. உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு, சுத்த ரத்தத்தை கடத்தக்கூடிய சுத்த இரத்த குழாய்கள் ஆகியவற்றை எல்லாம் இந்த வியாழன் என்கிற கோள் சரிபார்க்கிறது, அவற்றை இயக்குகிறது. ஒருவருடைய உடலிலே கல்லீரல் பாதிப்பு இருக்கிறது என்றால் வியாழன் என்கிற கோள் கெட்டுப் போய்விட்டது என்று பொருள். மது, புகை மற்றும் தீவிரமான போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு கல்லீரல் கெட்டுப் போகிறது. லிவர் சிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் சுருங்கிவிடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஃபேட்டி லிவர் என்று அழைக்கப்படக்கூடிய கொழுப்பேறிய கல்லீரல் என்கிற நோய் ஏற்படுகிறது. இவையெல்லாம் எப்போது ஏற்படுகின்றன? குணக்கேடர்களுக்கு, ஒழுக்கமில்லாதவர்களுக்கு, மது போன்ற தீய பழக்கங்களை கொண்டவர்களுக்கு ஏற்படுகிறது.
ஞானத்திற்கும் குருவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நல்ல ஞானமும் புத்தி தெளிவும் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படுவதில்லை. கல்லீரல் பாதிப்பு இருக்கிறது என்பதை கொண்டு இவர் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வரலாம். அன்றியும் வாழ்ந்திருக்கக்கூடிய சூழல், உண்ணக்கூடிய உணவு முறை, மனதில் ஏற்படக்கூடிய பலவிதமான அழுத்தங்கள், இவையெல்லாம் கூட கல்லீரல் பாதிப்புக்கு காரணமாகின்றன. நீண்ட நெடிய ஆராய்ச்சிகள் இது பற்றி தேவைப்படுகிறது. பொதுவாக வியாழன் என்கிற கோள் ஒருவருடைய ஜாதகத்திலே கெட்டுப் போயிருந்தால் கல்லீரல் பாதிப்புகள் ஏற்பட செய்யும். ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கு அது மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோள் இனிப்புச் சுவையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. மஞ்சள் நிறத்தை இந்த கோள் ஆட்சி செலுத்துகிறது. சரியாக கோள்களை பற்றி புரிந்து கொண்டு விட்டால் மனிதர்கள் கோள்களை கொண்டும் அறுசுவை நாடி முறையை கொண்டும் தங்கள் உடலை பலமாக பக்குவமாக மாற்றிக்கொண்டு விட முடியும். ஒருவருடைய ஜாதகத்திலே வியாழ தசை அல்லது வியாழ புத்தி அல்லது வியாழ அந்தரம் அல்லது வியாழ சூட்சுமம் நடக்கும் போது வியாழன் என்கிற கோள் உங்கள் ஜாதகத்திலே கெட்டுப் போயிருந்தால் கல்லீரல் சார்ந்த, குருதி குழாய்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட செய்யும். கொழுப்பு ஆதிக்கத்தின் காரணமாக பலவிதமான துன்பங்களும் ஏற்படக்கூடும். நீண்ட நெடிய ஆய்வுகள் இவற்றுக்கு தேவைப்படுகின்றன. ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் ஆய்வுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சுக்கிரன் இந்த கோள் காமத்தோடு தொடர்புடையது. ஒருவருக்கு ஏற்படக்கூடிய காம விகாரங்களை தீர்மானிக்கிறது. ஒரு ஆணுடைய ஜாதகத்திலே மனைவியையும் பெண்ணுடைய ஜாதகத்திலே கணவனையும் சுட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது கிழக்கு திசையோடு தொடர்பு கொண்டது. கபம் என்கிற நோய் பிரிவோடு சம்பந்தப்பட்டது. பிறப்பு உறுப்புகள், சிறுநீரகங்கள், தொண்டை, தாடை ஆகிய உறுப்புகளை இந்த கோள் கட்டுப்படுத்துகிறது. இது இனிப்புச் சுவையோடு சம்பந்தப்பட்டது. வெண்மை நிறத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த சுக்கிரன் என்கிற கோள் ஒருவருடைய ஜாதகத்திலே கெட்டுப் போயிருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையாது. பெண்களால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். வாகனங்கள், கட்டடங்கள், உயர்ந்த அலங்கார பொருட்கள், அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனங்கள், படுத்திருக்கக்கூடிய படுக்கைகள், அழகிய கட்டடங்கள், சிற்ப சாஸ்திரம், கலைகள் ஆகியவற்றை எல்லாம் இந்த சுக்கிரன் கட்டுப்படுத்துகிறது. இந்த வகையிலே கோள்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவற்றை கொண்டு ஒருவருடைய உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மட்டுமல்லாது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கான சூழலை பற்றியும் கூட அறிந்து கொண்டு விட முடியும். சனி இந்த கோளை கலிபுருடன் என்றும் சொல்லுவார்கள். இந்த யுகத்திற்கு சனி யுகம் அல்லது கலியுகம் என்று பெயர். ஒரு மனிதனுடைய ஜீவனத்தை இந்த கோள் கட்டுப்படுத்துகிறது. ஒருவன் எந்த விதமாக ஜீவித்திருப்பான், பசியோடு இருப்பானா, பசி ஆறி இருப்பானா என்பதை இந்த சனி என்கிற கோள் தீர்மானிக்கிறது. ஒருவரின் ஆயுட்காலத்தையும் இந்த கோள் தான் தீர்மானிக்கிறது. இந்த கோள் மேற்கு திசையோடு தொடர்பு கொண்டது. வாதம் என்கிற நோய் பிரிவை குறிக்கிறது. எலும்புகள், பற்கள், ரோமம், காதுகள், மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் கழிவுகள், மலம், மூத்திரம், வியர்வை போன்றவை ஆகியவற்றை எல்லாம் இந்த சனி என்கிற கோள் கட்டுப்படுத்துகிறது. இது கைப்புச் சுவையை சம்பந்தப்படுத்தி இருக்கிறது. அடர் நிறம் மற்றும் கருமை நிறங்களை இந்த சனிக்கோள் சுட்டுகிறது. ஒருவருடைய உடலில் ஏற்படக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீவிரமாக இருந்தால் அவற்றுக்கு சனிக்கோள் கெட்டுப் போயிருப்பதே காரணம் என்று சொல்லப்படுகிறது. வாத ரோகங்கள் ஏற்படுவதற்கும், பக்கவாதம் என்கிற கைகால் விழுந்து போதல், முகவாதம் முதலாகிய பலவிதமான வாத நோய்களையும் இந்த சனிக்கோள் தான் கொடுக்கிறது. நோய் தொல்லைகளிலே இது மிகப்பெரிய தொல்லை என்கிற காரணத்தால் இந்த சனிக்கோளை பற்றித்தான ஆய்விலே மிகவும் எச்சரிக்கை தேவையாக இருக்கிறது. மிக மிக கவனமாக ஒழுக்கமாக பயணிக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த சனிக்கோளினால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அது மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை கொடுப்பதில்லை. லேசான தாக்கத்தை கொடுத்து மறந்து விடுகிறது என்பதை பற்றியதாக சொல்லப்படுகிறது. ராகு கேதுக்கள் இந்த கோள்கள் உண்மையாகவே கோள்கள் என்கிற பஞ்சபூத செயற்கையினால் ஆக்கப்பட்ட ஒன்றல்ல. நிழல் கோள்கள். சனி மற்றும் செவ்வாய் ஆகிய கோள்களுடைய சுற்றுப்பாதையிலே ஏற்படக்கூடிய 2 வெட்டும் புள்ளிகள் ராகு மற்றும் கேதுக்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. 2 கோள்களிலிருந்து வெளிப்பட்டு வந்த கதிர்வீச்சுக்கள் ஒன்றாக இணைந்து 2 புள்ளிகளிலே வெட்டி ஒரு அழுத்தமும் சுழற்சியும் ஏற்படுகின்றன. ஒரு மாய அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த மாய அழுத்தங்கள்
ராகு கேதுக்கள் என்பதாக வர்ணிக்கப்படுகின்றன. ராகு என்கிற கோள் தென்மேற்கு திசையை குறிக்கிறது. பித்தம் என்கிற உடற்தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. செரிமான மண்டலங்களை தாக்குகிறது. வாயு தொல்லைகளுக்கு இந்த ராகு காரணமாகிறது. ஒருவருடைய ஜாதகத்திலே 6ஆம் பாவகத்தோடு ராகு தீய வகையிலே சம்பந்தப்பட்டிருந்தால் வாயு தொல்லைகளால் மிகவும் பாதிப்புகள் இருக்கும். புளிப்புச் சுவையை இந்த கோள் சுட்டுகிறது. கருப்பு நிறத்தோடு இந்த கோள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ராகு கேதுக்கள் ஞானத்திற்கான கோள்கள் என்பதாக சொல்லப்படுகின்றன. தாத்தா பாட்டி ஆகிய உறவுகளையும் கூட இவை கொடுக்கின்றன. நம்முடைய முன்னோர்கள், அவர்களுடைய ஆசி கிடைக்குமா கிடைக்காதா, முன்னோர்களுடைய சாபங்கள் ஏதாவது இருக்குமா என்பதையெல்லாம் இந்த ராகு கேதுக்களை கொண்டு தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. ராகு கேதுக்களுக்கு என்று தனித்தனியான வீடுகள் இல்லை என்கிற காரணத்தால் இந்த கோள்கள் பல காரியங்களை செய்கின்றன. மீதி உள்ள 7 கோள்களின் தத்துவங்களையும் உள்வாங்கி கலவையான பலன்களை கொடுக்கக்கூடியவையாக இந்த ராகு கேதுக்கள் இருக்கின்றன. கேது இந்த கோள் வடமேற்கு திசையை சொட்டுகிறது. பித்தம் என்கிற உடற்பிரிவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இதுவும் சீரண மண்டலம் மற்றும் வாயு தொல்லையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. புளிப்புச் சுவையை கொடுக்கிறது. சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கிறது. இந்த கேதுவையும் ஞானகாரகன் என்று சொல்லுவார்கள். ராகுவை பிதாமகி, கேதுவை மாதாமகி என்று சொல்லுவதும் வழக்கம். பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் ஒருவருடைய ஜாதகத்திலே மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. இவற்றையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் சொல்லியிருந்த ஜோதிட பகுதிகளை கேட்டு பாருங்கள். ஜோதிடம் என்பது சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானம்தான், தீண்டத்தகாத ஒன்று அல்ல. சிங்கப்பூரிலிருந்து கேட்டிருந்த சகோதரர் நேசகுமாருக்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் பயன்படும் விதமாக இந்த கோள்களுக்கும் மனித உடலுக்குமான தொடர்புகளை பற்றி இங்கே விளக்கி இருக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.